நவராத்திரியின் 6ஆம் நாள் எந்த தெய்வத்துக்குரிய நாள் என்பது தெரியுமா உங்களுக்கு? நவராத்திரியின் 6ஆம் நாள் ஷஷ்டி திதி மிகவும் புனிதமான நாளாக கருதப்படுகிறது. இந்த நாளில் காத்யாயனி தேவி வழிபாடு செய்யப்படுகின்றனர். புராணக் கதைகளின்படி மகிஷாசுரனை அழிக்க தேவியின் சக்திகள் ஒருங்கிணைந்து தோன்றியவள்தான் காத்யாயனி அம்மன். இவர் முனிவர் காத்யாயனரின் கடும் தவப்பலனால் அவரது இல்லத்தில் பிறந்ததால் காத்யாயனி என்று அழைக்கப்பட்டார். சிவன், விஷ்ணு, பிரம்மா முதலிய தெய்வங்களின் சக்திகளின் சங்கமத்தினால் இவர் உருவாகினார். சிம்ம வாகனத்தில் அமர்ந்திருக்கும் இவர் 4 கைகளுடன், ஒரு கரத்தில் அபயஹஸ்தம், பயமற்ற வாழ்வு அருளும் கையடி, மற்றொரு கரத்தில் வரதஹஸ்தம், வாழ்வில் முன்னேற்றம் தரும், மற்ற 2 கரங்களில் கட்கம், வாள் மற்றும் பத்மம், தாமரை ஏந்தியவளாக இருக்கிறார். இவர் சிம்ம வாகனத்தில் வீர ரூபமாக தோன்றி அரக்கர்களை அழித்தாள். இவர் தீயனவற்றை அழிக்க வந்த ஒரு போர்க்குணம் கொண்ட தெய்வங்களான பத்ரகாளி மற்றும் சாமுண்டீஸ்வரி போன்ற தெய்வ வடிவங்களுடன் தொடர்புடைய தெய்வ வடிவமாக பார்க்கப்படுகிறது. இவரை வழிபட்டால் திருமண வாழ்வு நல்லதாக அமையும். நல்ல துணைவரை பெற ஆசைப்படும் பெண்கள் இவரை சிறப்பாக வணங்குவார்கள். பக்தர்களுக்கு துணிச்சல், ஆரோக்கியம், மகிழ்ச்சி ஆகியவற்றை வழங்குவதாக கருதப்படுகிறது. நவராத்திரியில் இந்த நாளின் சிறப்புகள்: இந்த நாளில் சாமந்தி, செவ்வந்தி போன்ற மஞ்சள் நிற பூக்களால் அலங்காரம் செய்வது வழக்கம். தேவியை வணங்கி சிறப்பு பூஜைகள் செய்து திருமண சௌபாக்கியம், வாழ்க்கையில் முன்னேற்றம் வேண்டிக் கொள்ளுவர். வைஷ்ணவ பாரம்பரியத்தில் இந்த நாளில் துர்க்கையின் கடுமையான ரூபம் வழிபடப்படுவதோடு, சைவ பாரம்பரியத்தில் இவர் பார்வதி தேவியின் சக்தி என்று கருதப்படுகிறார்.